தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகள் பேரினவாதத்துக்கு எதிராக ஊரணியில். நீர்கொழும்பு சிறையில் 9 மில்லிமீட்டர் வெற்று தோட்டாக்கள் சிஐடியின் தகவல். யாழ் வடமராட்சியில் சட்டவிரோத சுருக்கு வலையுடன் கைது. மஹிந்த நாமல் மீது அவதூறாக பழி சுமத்துவது அரசாங்கம் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களுமே. புதியன பெரமுன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. இராணுவ தளபதி உட்பட அனைத்தையும் நியமிக்கும் கர்தினால் சாமரசம்ப தகவல். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை தக்க வைக்க அரசாங்கம் முயற்சி. திஸ்ஸ அத்தநாயக்க குற்றச்சாட்டு. சஜித் பிரேமதாசவின் சந்தர்ப்பவாத அரசியல் கொள்கையை சாடிய பிரதியமைச்சர் சுனில் வட்டகள. நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதல், உயிரிழப்பு எண்ணிக்கையில் அதிகரிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதுடன் விசாரணைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 19 கைதிகளும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை அடையாளம் காணும் விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 14 கைதிகள் துப்பாக்கி காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. துப்பாக்கி காயங்களுடன் உயிரிழந்த கைதிகளின் உடல்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட மாதிரிகள் நீதிமன்ற உத்தரவில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், சுடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் அடையாளம் காணும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் துப்பாக்கி குண்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. துப்பாக்கி குண்டுகளை சுடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களோ அல்லது சுட்ட நபரோ இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் அரசியல் நடவடிக்கை என்னவென்றால், பல்வேறு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளை ஒன்றிணைத்து தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான பொதுவான அரசியல் முன்னணியை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒன்றிணைவு அரசு நடவடிக்கைகளுக்கு எதிரான மக்கள் ஆதரவை திரட்டும் நோக்கத்துடன் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தல் என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் முன்வைக்கின்றனர். ஊழல், நிதி மோசடி உள்ளிட்ட வழக்குகளை விசாரிக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் பிற விசாரணை அதிகாரிகளின் எதிர்காலத்தில் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாகலாம் என கூறப்படுகிறது. இதுபோல இன்னும் 2 வருடத்தில் வருகின்ற தங்களுடைய ஆட்சியில் இவை அனைத்தையும் விசாரிக்கப்பட்டு உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம், அந்த காலம் விரைவில் நடக்கும் என அரசாங்கத்தை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப சவால் விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்க தலைவர்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற்றாலும் திரைக்கு பின்னால் உள்ள உண்மையான முடிவுகளை கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை எடுக்கிறார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்தார். ஒரு பௌத்த துறவியுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அங்கு இராணுவ தளபதி உட்பட உயர் பதவிகளுக்கான நியமனங்களுக்கு பின்னால் கர்தினாலே இருப்பதாக அவர் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். 3 மாதங்களுக்கு ஒரு முறை அரசாங்க அதிகாரிகள் சென்று நமது வணக்கத்துக்குரிய மகாநாயக்கர்களை சந்திக்கின்றனர். ஆனால் வேலையை செய்வது கர்தினால் தான். இராணுவ தளபதி உட்பட அனைத்தையும் கர்தினாலே நியமிக்கிறார். அடுத்த இராணுவ தளபதி பெர்னாண்டோ வணக்கத்துக்குரியவராக இருப்பார் என அவர் தெரிவித்தார். தேர்தல் மேடைகளில் கொடுத்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு தங்களது அதிகார மோகம் காரணமாக நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள தற்போதைய அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு விசித்திரமான கதையை கூறியிருக்கிறார். இவர்கள் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை கடந்த காலத்தில் கடுமையாக விமர்சித்த ஒரு குழுவினர். நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறை என்பது இந்த நாட்டை அளிப்பதற்காக ஜிஆர் ஜெயவர்தனவினால் கொண்டுவரப்பட்ட ஒரு திருத்தம் மற்றும் முன்மொழிவு என்றுதான் நீண்ட காலமாக ஜேவிபி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் பல அரசியல் கருத்துக்களை கொண்டவர்கள் கூறி வந்தார்கள். ஆனால் தற்போது அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறுகையில் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி பதவி மக்களுக்கு தேவை என்று கூறினால் அதனை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் தயார் என்று குறிப்பிடுகிறார் என சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறை அதிகாரிகள் உயிரிழந்தனர். குறித்த 2 சிறை அதிகாரிகளில் நேற்று ஒருவரும் இன்று காலை ஒருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 39 வயதுடைய 2 சிறைத்துறை அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நீர்கொழும்பு சிறை மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. ஜூலை 5 மற்றும் 6 ஆகிய திகதிகளில் நடைபெற்ற சிறை கலவரங்களில் மேலும் 21 கைதிகள் உயிரிழந்ததாகவும் இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பாராளுமன்றத்திலும் திட்டமிட்ட வகையில் அவதூறு பரப்பப்படுவதை சுட்டிக்காட்டி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்வைத்துள்ளார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரை பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புபடுத்தி அரசுக்கு சார்பான தரப்புகளும் மற்றும் பிரிவினைவாத கருத்துக்களை பரப்பும் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களும் திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றன. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்ற செயல்களில் ஈடுபட்ட வரலாற்றை கொண்ட தரப்பினரே இன்று ராஜபக்சக்களுக்கு சேறு பூச முயற்சிக்கின்றனர். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே பாதாள உலக குழுக்களும் விடுதலை புலிகள் அமைப்பின் பயங்கரவாதமும் இந்த நாட்டில் முழுமையாக அடக்கப்பட்டது என்பது மறக்க முடியாத உண்மை. போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி பேசும் தற்போதைய அரசின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அண்மை காலமாக போதைப்பொருள் விவகாரங்களில் சிக்கியுள்ளனர். இது குறித்து அரசு பதில் கூற வேண்டும். முகநூல் போலி கணக்குகள் மூலமோ அல்லது பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோ கூச்சலிடாமல் தைரியம் இருந்தால் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு சவால் விடுகிறோம் என தெரிவித்துள்ளார். நீதியரசர்களின் பதவி காலத்தை நீட்டித்தல் மற்றும் அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகள் குறித்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அமெரிக்காப்பது துரதிருஷ்டவசமானது. அரசாங்கத்தின் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட ஒன்றிணையுமாறு விடுத்த அழைப்புக்கு பிரதான எதிர்க்கட்சி மதிப்பளிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். கொழும்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2017 ஆண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் பலவீனமடைந்ததை தொடர்ந்து நாட்டில் டெங்கு நோய் தீவிரமடைந்து தற்போதும் அவ்வாறான நிலைமை காணப்படுகிறது. கொழும்பு உட்பட பிரதான நகரங்களில் சாலைகளில் குப்பைகள் குவிந்து கிடக்கிறது. முறையான கழிவகற்றலின்மையால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடித்தல் உட்பட அரசாங்கத்தின் முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அமெரிக்காக்கிறது. இந்த முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக ஒன்றிணைவதற்கு பகிரங்க அழைப்பு விடுத்தோம். இருப்பினும் அதற்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். பொருளாதார பாதிப்புக்கு ராஜபக்சக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் பின்னர் அவர்களின் குடியுரிமை அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என பாராளுமன்றத்தில் யோசனை முன்வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று ராஜபக்சக்களுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பது அவரது அரசியல் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. தேவைக்கேற்ப அரசியல் கொள்கையை மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் புதிய சட்டம் வெகு விரைவில் இயற்றப்படும். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக பிரத்யேக சட்ட வரைவு தற்போது தயாரிக்கப்பட்ட வண்ணம் உள்ளது. வெகு விரைவில் இந்த சட்டம் மூலம் வட்டமான அறிவித்தலை பிரசுரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகள் பேரினவாதத்துக்கு எதிராக ஒன்றுபட்டு செயற்படுவதற்காக ஒரு மேடையில் அணிதிரண்டுள்ளது. இது பற்றிய உத்தியோகபூர்வ அறிவிப்பை 6 கட்சிகளின் தலைவர்கள் நேற்று மதியம் கொழும்பு பொம்பலப்பட்டி ரேணுகா ஹோட்டலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ஒரே மேசையிலிருந்து வெளியிட்டனர். இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதியுதீன் அமீர் அலி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரபு ஹக்கீம், அதன் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் ஹாரியப்பர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஜீவன் தொண்டமான், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் அதன் உபதலைவர் சுரேந்திரன் குருசுவாமி ஆகியோர் ஒரே மேடையிலிருந்து இந்த அறிவிப்பை நேற்று விடுத்தனர். இதனையொட்டி 6 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் பொதுவான விடயங்களில் இணைந்து செயற்பட பொது தளத்தை உருவாக்க இணக்கம் என்ற தலைப்பில் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இன்று சந்தித்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொதுவான தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தமது கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை தனித்தனியாக பேணுவதற்கு முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருப்பதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் பொதுவான நலன்கள் காணப்படும் விடயங்களை அடையாளம் கண்டு சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த தளம் அமையும் என தெரிவித்தனர். இதன்போது 3 முக்கிய விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அரசு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழியை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு அரசிடம் ஒருமித்த கோரிக்கை ஒன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் புதிய அரசியலமைப்பு நீதியும் சமத்துவமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு உறுதி செய்யப்படும் வகையில் அதிகபட்ச அதிகார பகிர்வை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.
மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருட காலத்துக்குள் நடாத்தப்படும் என அரசு தெரிவித்த போதிலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் தாமதங்கள் குறித்து பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டனர். மேலும் ஜனநாயக பங்கேற்பையும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்வதற்காக மாகாண சபை தேர்தல்கள் மேலும் தாமதமின்றி நடத்துமாறு ஒருமித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நாட்டின் 3 சமூகங்களையும் பாதிக்கும் தீவிரமான காணி தொடர்பான பிரச்சினைகள் தொடர்ந்து காணப்படுவதாக பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நீண்டகால பிரச்சினைகளுக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை முன்னெடுத்து நியாயமான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இந்த பொதுத்தளத்தினூடாக தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவித்ததுடன் இந்த விடயங்களில் பொதுவான அணுகுமுறை ஒன்றை உருவாக்குவது நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் அனைத்து சமூகங்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பங்களிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத சுருக்கு வலையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடற்தொழில் அதிகரித்துள்ளதால் அதனை தடுக்கும் முயற்சியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மற்றும் மருதங்கேணி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு கட்டைக்காடில் தொடர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது உளவு இயந்திரத்தில் கடற்கரை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட சுருக்கு வலையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார்.